12ஆம் வகுப்பு மாணவர்கள் அவளோட காத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட சேர்ந்து நானும் உங்களுடைய தேர்வு முடிவுகள் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவளோட காத்துக்கிட்டு இருக்கிறேன். நாளை வருவதாக இருந்த தேர்வு முடிவுகள் இன்றைக்கு ஒரு நாள் முன்னதாகவே வெளிவர இருக்குது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த தேர்வு முடிவுகள் வெளிவர இருக்குது. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் வரும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, இந்த ரிசல்ட்ஸை எப்படி பார்க்குறது அப்படின்னு சொன்னால் 2 லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த 2 லிங்க்கில் நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா, ஏதோ ஒரு லிங்க்கில் உள்ளே போனோம் அப்படின்னா நம்முடைய ரிசல்ட்ஸை பார்க்க முடியும். உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டியதெல்லாம் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த். ஸோ இந்த நீங்கள் உள்ள அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு போயிட்டு +2 ரிசல்ட்ஸுங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ tnresults.nic.in அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா +2 ரிசல்ட்ஸ் அப்படின்னு வரும். அதில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அடுத்து டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். சம்டைம்ஸ் கேப்சா கேட்பாங்க. கேப்சா இருந்ததுன்னா கேப்சாவை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மார்க்ஸ் டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மெத்தடில் மட்டும்தான் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, நீங்கள் SMS மூலிமா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ரிசல்ட்ஸ் வந்த உடனே உங்களுக்கும் ரிசல்ட்ஸ் வந்துடும். நீங்கள் வெப்சைட்டில் போய் தான் பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அதன் மூலிமா பார்க்கலாம். உங்களுடைய பள்ளிகள் அருகில் இருக்கிறீங்க அப்படின்னா பள்ளிகளில் போய் உங்களுடைய ரிசல்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்களுடைய ரிசல்ட்ஸ் நல்ல விதமாக தான் வரப்போகுது. அதை பற்றின கவலை இல்லை. உங்களுடைய மதிப்பெண்கள் என்ன வந்திருக்கோ அதற்கான கோர்ஸ் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். என்ன ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, என்ன மார்க் எடுத்திருக்கீங்க, ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.